ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் உய்யக்கொண்டான் மலை எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜீவநாதர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் உஜ்ஜீவநாதர் என்றும் தாயார் அஞ்சனாட்சி என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் பொன்னொளிர் ஓடை, குடமுருட்டி, ஞானவாளி, எண்கோண கிணறு, நாற்கோண கிணறு என 5 தீர்த்தங்கள். மார்க்கண்டேயரின் உயிரை காப்பாற்றுவதற்காக வரம் கொடுத்ததால் சிவனுக்கு உயிர் கொண்டான் என்ற பெயர் ஏற்பட்டது. இவரே ஜீவன்களுக்கு ஆதாரமாக இருப்பதால் உஜ்ஜீவனநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆடி பௌர்ணமி அன்று இரவில் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்ததாக ஐதீகம் உள்ளது. எனவே அந்நாளில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். தவிர பௌர்ணமி தோறும் இரவில் சிவனுக்கு தேன் பால் அபிஷேகம் நடக்கும். சாரமா முனிவரால் பட்டம் சூட்டப்பட்ட மன்னன் இங்கு சிவ தரிசனம் செய்த பொழுது சிவன் அவனுக்கு ஆனந்த தாண்டவ தரிசனம் காட்டியருளினார். பாதத்தை மட்டுமே பிடிமானமாக கொண்டு இந்த நடராஜ சிலை விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலைக்கோவில் ஓம் வடிவில் அமைந்துள்ளது. உஜ்ஜீவநாதர் அஞ்சனாட்சி அம்பாள் இருவரும் மேற்கு நோக்கி உள்ளனர். இவர்களது சன்னதிக்கு நடுவே கிழக்கு நோக்கி பாலாம்பிகை இருக்கிறாள். குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலாரிஷ்டம், அதாவது ஒரு வகையான தோஷம் நீங்க இவளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். தை மாதத்தில் ஒரு நாள் மாலையில் சிவலிங்கம் அஞ்சனாட்சி அம்பிகை மீது சூரிய ஒளி விழும். அந்நாளில் இருந்து 90 நாட்களுக்கு ஒரு முறை என வருடத்தில் 4 முறை இங்கு சூரிய பூஜை நடக்கும். பிரகாரத்தில் இடர்காத்தவர் என்ற பெயரில் சிவலிங்கம் இருக்கிறது. திருநாவுக்கரசர் தேவாரத்தில் இத்தலத்து சிவனை இப்பெயரில் குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள சுப்பிரமணியனிடம் அருணகிரிநாதன் திருப்புகழ் பாடும் அறிவை கொடு என வேண்டி பாடியுள்ளார். வைகாசி விசாகத்தன்று இவருக்கு விசேஷ பூஜை நடக்கும். அன்று சுவாமி புறப்பாடும் உண்டு. கந்த சஷ்டியின் பொழுது தேவானையுடன் திருக்கல்யாணம் நடக்கும். தைப்பூசத்தன்று முருகன் ஊருக்குள் சென்று 5 கோயில் சுவாமிகள் சந்திக்கும் வைபவம் நடக்கும். சக்தி கணபதி, நால்வர், கஜலட்சுமி, சேஷ்டாதேவி, நவகிரகம், பைரவர், சூரியன், சனீஸ்வரர் ஆகியோர் பிரகாரத்தில் உள்ளனர். ஞானவாவி தீர்த்தம் பிரகாரத்தில் உள்ளது. இக்கோவிலில் சேஷ்டாதேவியின் சிலை வித்தியாசமான வடிவமைப்பில் உள்ளது. இவளை மூதேவி என்பார்கள். லக்ஷ்மியின் சகோதரி இவளை பார்த்தாலே காரியங்கள் நடக்காது என்பார்கள். இது தவறான கருத்தாகும் என்று சொல்லப்படுது. இந்த தேவியை தரிசித்தால் விபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவாள். எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க செய்வாள். நந்திவர்ம பல்லவனுக்கு இவளே குலதெய்வம். மேரு மலை வைத்து பூஜை செய்பவர்கள் 9 படிக்கட்டுகளை அமைப்பார்கள். இந்த மலைகளை நவாபரணம் என்று சொல்வதுண்டு. இதில் 2வது ஆபரணமாக சேஷ்டாதேவி விளங்குகிறாள். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் சேஷ்டாதேவிக்கு சிலை உண்டு. அதுபோல உய்யக்கொண்டான் திருமலையிலும் சேஷ்டாதேவி இருக்கிறாள். ஆனால் இருபுறமும் 2 குழந்தைகளை வைத்திருக்கிறாள். ஒரு குழந்தை நந்திகேஸ்வரர் குழந்தை வடிவத்தில் இருப்பது போல உள்ளது. இவரை மாடன் என்கிறார்கள். மாடு போன்ற வடிவத்தில் உள்ளதால் மாடன் என்ற பெயர் ஏற்பட்டதாம். மறுபுறத்தில் அழகிய பெண் இருக்கிறாள். இவளை வாக் தேவதை என்கிறார்கள். ஆதி பராசக்தியே இங்கு சேஷ்டாதேவியாக இருக்கிறாள். அவள் தனது சேடியான, அதாவது பணிப்பெண்ணான வாக் தேவதையையும் அழைத்து வந்திருக்கிறாள். மாறுபட்ட இந்த அம்பிகையை வழிபட்டு வாழ்வில் நிகழ இருக்கும் விபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம். 50 அடி உயரமுள்ள மலையில் இந்த கோவில் உள்ளது. கோவிலை சுற்றி பொன்மொழி ஓடை, குடமுருட்டி, ஞானவாவி, எண்கோண கிணறு, நாற்கோண கிணறு ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. தேவி அஞ்சனாட்சி என வழங்கப்பெறுகிறாள். இவள் மைத்தீட்ட பெற்ற கண்களை கொண்டவள். மற்றொரு அம்பிகை பாலாம்பிகை எனப்படுகிறாள். 2 அம்மன்களுக்கும் தனித்தனி வழிபாடு நடக்கிறது. மார்க்கண்டேயருக்கு மீண்டும் ஜீவன் அளித்ததால் சுவாமி உஜ்ஜீவநாதர் எனப்படுகிறார். எண்ணிய விருப்பங்களை ஈடேற்றுவதால் கற்பகநாதர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. சுவாமி சுயம்பு வடிவில் உள்ளார். 50 அடி உயர மலையில் பாறையில் மிக அருமையாக கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில். ராவணனுடைய சகோதரர்களில் ஒருவன் கரன். இவன் இத்தல இறைவனை வழிபட்டு அருள் பெற்றான். இக்கோவிலுக்கு 3 வாசல்கள் உள்ளன. 2 தெற்கு நோக்கியும் 1 கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், மிருகண்டு முனிவர் நெடுங்காலம் புத்திர பேறு இல்லாமல் இருந்தார். தனக்கு ஒரு மகன் வேண்டும் என தவம் இருந்தார். சிவபெருமான் அவரிடம், உனக்கு ஞானமற்ற அங்கஹீனம் உள்ள
ஆனால் 100 வயது வாழும் மகன் வேண்டுமா, அல்லது அழகும் அறிவும் மிக்க 16 வயது வரையே ஜீவித்திருக்கும் மகன் வேண்டுமா என கேட்டார். குழம்பி போன மிருகண்டு தனக்கு ஞான புத்திரனை வேண்டும் என்றார். மகனும் பிறந்தான். அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரிட்டனர். 16 வயதும் வந்தது. யமன் துரத்தினான். மார்க்கண்டேயர் பல கஷேத்திரங்களுக்கும் சென்று ஓடி ஒளிந்தார். இறுதியாக உய்யக்கொண்டான் திருமலைக்கு வந்தார். தன்னை யமன் துரத்துவதை சொன்னார். இறைவன் அந்த சிறுவனை பாதுகாத்தார். இதன் பிறகே அவர் திருவேற்காடு தலத்தில் சிரஞ்சீவி எனும் பட்டம் தந்தார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், பிரயாணங்களின் பொழுது எந்தவித விபத்தும் ஏற்படாமல் இருக்க சேஷ்டா தேவி வழிபாடு செய்யப்படுகிறது. இத்தலத்தை வழிபடுவோர் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலாரிஷ்டம், அதாவது ஒரு வகையான தோஷம் நீங்க இவளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சேஷ்டா தேவிக்கு புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: பங்குனியில் பிரம்மோற்சவம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, தைப்பூசம் ஆகிய விழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 67வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று உஜ்ஜீவநாதரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.